பாசிட்டிவ் கேரக்டர் முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தது தானே சார், அதனால் புதுசு ஒன்றும் இல்லை. பட் ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு சேலஞ்சு தானே, எல்லாமே சேலஞ்சு தான். பாசிட்டிவ் கேரக்டர் மட்டும் ஈஸியாக பண்ணிட முடியுங்கிறது கிடையாதுல்ல, அதுவும் வந்து ஒரு சேலஞ்சு தான். ஸோ ஏற்றுக்காததுங்கிறது வந்து அந்த டைரக்டர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அது மேலே தான் டிபெண்ட் ஆகும். அந்த ஷேடு போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? பாசிட்டிவ் ஷேடா? அந்த நெகட்டிவ் ஷேடு இல்லை, ஓசிங்கிற ஷேடு போச்சுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கே பார்த்தாலும் அதுதான் தெரியுது. இல்லை நிச்சயமாக ரொம்ப காலங்களாக வந்து நெகட்டிவ் கேரக்டர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் ஒரு ஏக்கத்தோடு தான் இருந்தேன். எனக்கு வந்து நெகட்டிவ் கேரக்டர்ஸ் யாரும் கொடுக்கல படங்களில். பாசிட்டிவ் சின்ன சாஃப்ட் கேரக்டர்ஸ் அப்படி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து விடுதலைக்கு அப்புறம் தான் இது இந்த மாதிரி வந்திருக்கு. நான் என்ஜாயிங் இட். இந்த படத்தில் எப்படி சார் உங்களோட கான்ட்ரிபியூஷன்? ஒரு மெயின் ஆன்டகனிஸ்ட்டு, ஒரு கெட்டவன் கேவலமானவன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். கூத்து கலைஞன், கூத்து வாத்தியார். இந்த கூத்து கலையெல்லாம் வந்து ஓரளவுக்கு கற்றுக்கிட்டு இந்த படத்தில் எவ்வளோ தேவையோ, இந்த படத்துக்கு படம் ஷூட்டிங்குக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கற்றுக்கிட்டு ட்ரெயின் பண்ணி அக்செப்ட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் சார்? இல்லை அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பைலட் எடுத்திருந்தார் பாரி. அந்த பைலட் வந்து ஒரு 8 நிமிஷத்துக்கான ஒரு பைலட்டு. அந்த பைலட் பார்த்த உடனே நான் வந்து இப்படி எடுத்திருக்காங்க இந்த பைலட், எத்தனை நாள் எடுத்தீங்கன்னு கேட்டேன். 2 நாளில் எடுத்தோம் அப்படின்னாரு. 2 நாளில் இவ்வளோ குவாலிட்டியாக எடுக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாகவும் எனக்கு பிரமிப்பாகவும் இருந்தது. அதுலேயே அந்த பைலட் பார்த்த உடனே நான் டிசைட் பண்ணியிருந்தேன், இது பண்ணலாம் இந்த படம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நேரில் பார்த்து கதை கேட்கும்போது ரொம்ப அசத்திட்டார் கதை. இந்த கேரக்டர், என்னோட கேரக்டர் அவர் இது பண்ண விதம், எக்ஸ்பிளைன் பண்ண விதம் எல்லாமே. ஸோ அப்போவே வந்து சார் விடுதலை 2 பற்றி எதாவது சொல்லுங்கள் சார். விடுதலை 2 இந்த வருஷம் கடைசியில் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்த தகவல் படி கடைசி கட்ட ஷூட்டிங் இப்போது போகிறாங்க. ஏன்னா அதில் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்கிற மாதிரியே காட்டுறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் எல்லாருமே விஜய் சேதுபதி மாட்டிக்கிற மாதிரி அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. பட் நல்லாயிருக்கும். விஜய் சேதுபதி சார் வந்து மெயினாக இதில் வருவார். அப்புறம் அடுத்தடுத்து என்னென்ன படம் சார் பண்ணுறீங்க? இப்போ ஜிவி பிரகாஷ் கூட ஒரு படம் பண்ணுறேன், கிங்ஸ்டன் அப்படின்னு. அது அவரோட சொந்த ப்ரொடக்ஷனு. அது இல்லாமல் வந்து அதர்வாவோட, நம்ம நெல்சன் வெங்கடேசன் அவரோட டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணுறேன். ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி, அது வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களோட ஒரு படம் பண்ணுறேன். இது இல்லாமல் ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணுறேன். நாகா சார், நம்ம மர்மதேசம் நாகா அவரோட டைரக்ஷன். சரி, இந்த படம் விடுதலை பண்ணீங்களா அதே மாதிரி தொடர்ந்து கேரக்டர் வருதா இல்லை டிஃப்ரெண்டான கேரக்டர்? இல்லை இப்போ நான் சொன்ன எல்லா படங்களும் வெவ்வேறு மாதிரி கேரக்டர்ஸ். வெவ்வேறு மாதிரி கேரக்டர். நீங்கள் அவதாரம் படம் பார்த்துருப்பீங்களா, அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? இல்லை இது அவதாரம் வந்து ஒரு பேக் ட்ராப்பில் அவங்க சொன்ன ஒரு த்ரில்லர் அது இல்லைங்களா. பட் கூத்துங்கிறது ஒரு பேக் ட்ராப்பாக இருக்கும். பட் கதை வந்து ஒரு த்ரில்லர் கதை. இது த்ரில்லர்லாம் கிடையாது, இது வந்து ஒரு பக்கா ஒரு மனுஷனுடைய கதை. ஆமாம் ஒரு ட்ராமா. இந்த கதையை நீங்கள் வந்து இந்த பேக் ட்ராப்பை மாற்றி எங்கே வேணால் வைக்கலாம். ஒரு கார்ப்பரேட் செட்டப்லேயும் வைக்கலாம், இல்லை ஒரு மெடிக்கல் இதுலேயும் வைக்கலாம். ஒருத்தனுக்கு இருக்கிற ஒரு ஈகோ, அந்த ஒருத்தனை வளர விடாமல் ஒருத்தனுக்கு அவன் மேலே இருக்கிற ஒருத்தனோட ஈகோ, அதை தாண்டி எப்படி ஒரு ஹியூமன் ஸ்டோரி தான். ஒரு அண்டர்டாக் எப்படி அவன் வந்து ஜெயிக்கிறான் அப்படிங்கிறது தான் கதை. லாஸ்ட் கொஸ்டின், விடுதலை படம் பார்த்துட்டு உங்கள் ஒய்ஃப் என்ன சொன்னாங்க? என் ஒய்ஃபு என் பொண்ணு 2 பேரும் எனக்கு இந்த 2 சைடு உட்காந்துருந்தாங்க. பார்த்துட்டு அடிக்க ஆரம்பித்தாங்க என்ன, இப்படி கேவலமான ஒருத்தனா இருப்பியா அப்படின்னு. செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது இன்னும் அடி விடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் பார்த்தா பல பேருக்கு பயங்கரமான ஷாக். சேத்தன் சாரா இது, ஒரு குழந்தை மாதிரி நடிச்சுட்டு போவார், ஆனால் இப்படின்னா பயங்கரமாக பண்ணிட்டாப்லையே அப்படின்னு. ஆமாம், அதுக்கு வெற்றி சாருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சாஃப்டான கேரக்டர்ஸ் பண்ணிகிட்டு இருந்த என்னை வந்து அவ்வளோ ஒரு கொடூரமான கேரக்டர் கொடுத்து அந்த ரிஸ்க் அவர் எடுத்தார். அது அவர் மைண்டில் இருந்த ஒரு கிளாரிட்டின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்ட் 2ல் இதோட பயங்கரமாக உங்களுக்கு பாராட்டுகள் இருக்கும் நிச்சயமாக இருக்கும். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். நீங்க பேசின ஒரு சீன் வந்து இன்ஸ்டாகிராம் எல்லாத்துக்குமே வைரலா இருந்துச்சு. அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி மைக் கொஞ்சம் கீழ இறங்குங்கண்ணா. அம்மா
அபிராமி அவர்களை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். உண்மையிலேயேம்மா இந்த படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்களா, ஜமா படத்தில் கேரக்டரு, அந்த கேரக்டர் உண்மையிலேயே ஒரு ஒரு பெண்களுக்கும் வர வேண்டும். அப்போ தான் என்ன மாதிரி ஆண்கள்லாம் நல்லா சந்தோஷமாக இருப்போம். ஏன்னா ஒரு மனைவி எப்படி இருக்கணும், ஒரு காதலி எப்படி இருக்கணும் அப்படின்றத தத்ரூபமாக தங்கச்சி அம்மு அபிராமி அவர்கள் ஜமா படத்தில் நடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே இன்னும் அடுத்தடுத்து வர படங்கள் நீங்க நல்லா சூப்பரா பண்ணணும். என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இயக்குனர் அவர்களுக்கும் நான் சொன்னேன்னு சொல்லி ஸ்பெஷலா ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். சரிங்களா? சூப்பர் சூப்பர். இந்த பக்கம் திரும்பி சொல்லுங்கம்மா. என்னோட ஸ்டைல்ல சொல்லணும்னா, வந்தேனே வந்தேனே மகாராஜா வந்தேனே, வந்தேனே வந்தேனே மகாராஜா வந்தேனே, ஜமா படம் பார்க்க வந்தேனே, சந்தோஷத்தை தந்தேனே, சந்தோஷத்தை தந்தேனே. இந்த ஜமா படத்தோட இயக்குனர் அவரே வந்து கதாநாயகனாகவும் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. பாரி இளவழகன் அவர் வந்து அந்த கேரக்டர் அப்படியே கச்சிதமாக பண்ணியிருக்காரு. அதாவது இந்த படத்தோட கரு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து அழிந்து வரும் அந்த நாடக கலைஞர்களை பற்றி, அந்த கூத்து பற்றி தான் இந்த படத்தோட கதை. திருவண்ணாமலையில் நடந்த அந்த உண்மை சம்பவத்தை தான் இந்த படத்தில் காமிச்சிருக்கதா கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லை, திருநங்கைகள், மூன்றாம் பாலினத்தவர், தெய்வத்துக்கு சமமான அந்த மூன்றாம் பாலினத்தவரை சில பேர் இப்போ வந்து கிண்டல் பண்ணுறாங்க. பொட்டை, உஸ்ஸு, அலி, இப்படிலாம் வானவில், இப்போ புதுசாக வானவில்னு கூட பேர் வச்சுருக்காங்க. இப்படி பலவிதமான பேர்லாம் கூட வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த தெய்வத்துக்கு சமமான அந்த திருநங்கைகளை போற்றும் விதமாக இந்த படம் வந்து அவர்களுக்கு சமர்ப்பிக்கும் விதமாக இயக்குனரும் தயாரிப்பாளர் அவர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சாயின்னு நினைக்கிறேன், அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இன்றைக்கி அழிந்து வரும் இந்த கூத்து கலைஞர்கள், இந்த நாடக கலைஞர்களோட பிரதிபலிப்பை ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக, அந்த அழுகையை, அந்த கோபத்தை, அந்த காதலை, அந்த எல்லாமே அவ்வளோ ஒரு கச்சிதமாக காமிச்சிருக்காரு இயக்குனர். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தில் அம்மு அபிராமி ஒரு பெண், ஒரு மனைவி எப்படி இருந்தாக்க நம்ம ஆண்களோட வாழ்க்கை எப்படி சிறப்பாக இருக்கும் அப்படின்றத இந்த படத்தில் வந்து அருமையாக நடிச்சிருக்காங்க அம்மு அபிராமி அவர்கள். அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, சேத்தன் அவர்கள் அந்த வில்லனாக கதாபாத்திரத்துக்கு அப்படியே கச்சிதமாக புரிஞ்சிருக்காரு. இதில் முற்றிலும் நிறைய புதுமுகங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே அந்தந்த கேரக்டராக தான் தெரிவாங்க. அதுக்கு இயக்குனர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கு. ஏன்னா கூத்து அந்த மேடை கலைஞர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நாடக கலைஞர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா அவர்களோட முகமே தெரியாது. நம்ம முகப்பு சாயமெல்லாம் அந்த வேஷம் போட்டதுனால அவங்க யார் அப்படின்றது தெரியாது. அப்படி ஒரு கச்சிதமாக ஒரு கேரக்டருமே சூப்பராக பண்ணியிருக்காரு இயக்குனர் அவர்கள். அப்புறம் படத்தோட இசை இளையராஜா சார் அவர்கள், அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து முதுகெலும்பு, அப்படி ஒரு அற்புதமான இசையை கொடுத்துருக்காரு இளையராஜா சார் அவர்கள். இன்றைய இளைய தலைமுறைக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்காரு. அவர் இளையராஜா மட்டுமல்ல, அவர் இமயத்தின் ராஜா. அவர் இளையராஜா மட்டுமல்ல, இசையின் ராஜா. அவர் இளையராஜா மட்டுமல்ல, இளைஞர்களின் மனதில் பூந்த ராஜா. அப்படி ஒரு கச்சிதமாக இசையை கொடுத்திருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, இந்த படத்துக்கு கண்டிப்பாக அவார்டு கொடுக்கிறது கன்ஃபார்மு. மத்திய அரசு, மாநில அரசு, மத்திய அரசு, மாநில அரசு, மத்திய அரசு, மாநில அரசு, ஜமா படத்துக்கு விருது கொடு, ஜமா படத்துக்கு விருது கொடு, மத்திய அரசு, மாநில அரசு, ஜமா படத்துக்கு விருது கொடு. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.